அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கொளத்தூரில் ராட்வீலர் நாயை ஏவி வயதான தம்பதியினரை கடிக்கவிட்ட சம்பவத்தில் நாயின் உரிமையாளர் கவியரசன் என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? கொளத்தூர் புத்தகரம் பகுதியில் ராட்வீலர் நாயை ஏவி விட்டு வயதான தம்பதியினரை துரத்தி கடிக்க விட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியது. இதில் 3 நபர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் 72 வயதான மாரியப்பன் மற்றும் அவரது மனைவி, அருகில் வீட்டில் வசிக்கக்கூடிய ரமேஷ் ஆகிய 3 பேர் பாதிக்கப்பட்ட நபர்கள். இதில் ரமேஷ் என்பவர் நாய் கடித்திருக்கிறது. மாரியப்பன் என்ற அந்த முதியவரை துரத்தி கடித்ததில் அவரை அரை நிறுவனமாக்கி அவரது வேஷ்டியை அந்த நாய் கடித்து அவரை துரத்தி கடிக்கக்கூடிய காட்சிகள் பார்ப்போரை அதிர்ச்சியடைய வைத்தது. பொதுமக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நேற்று மீண்டும் அந்த கவியரசன் என்ற நபர் நாயின் உரிமையாளர் அந்த புகார் கொடுத்தோரை மிரட்டும் வகையில, அச்சுறுத்தும் வகையிலும் அந்த நாயை மீண்டும் அவர் வீட்டருகே கொண்டு சென்ற காட்சிகளும் போலீசார் விசாரணை மேற்கொண்ட காட்சிகளும் வெளியானது. இந்த நிலையில்தான் கொளத்தூர் துணை ஆணையர் உத்தரவின் பேரில் தற்போது 2 பிரிவின் கீழே வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாயின் உரிமையாளர் வழக்கறிஞர் கவியரசன் என்பவர் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விலங்கின் மூலமாக மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய வகையில் அலட்சியமாக செயல்படுதல், அதே போல தனிப்பட்ட நபர்களின் பாதுகாப்புக்கு ஆபத்தை விளக்கும் வகையில் அலட்சியமாக செயல்படுதல் என 2 பிரிவின் கீழே புழல் போலீசார் இந்த வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர் விசாரணை நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.